குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நாங்கள் இங்கே உடமலையிலேருந்து பேசுகிறோம். என் பேர் மல்லீஸ்வரி, சைல்டு நேம் த்ரிசலா. நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸு மணிமேகலை மேம் கிட்ட ஜனவரி மாதம் 10 டேஸ் அட்டன் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நேரில் கொடுக்குற தெரப்பியை விட எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு பெஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் பயந்தோம், ஆன்லைன் கிளாஸ்னால் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவா அப்படின்ட்டு தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு 10 டேஸ் கிளாஸில் வந்துட்டு மேம் வந்து இந்த சைல்டோட ஒத்துழைப்போட அவளுக்கு வந்துட்டு அந்த விருப்பம் உள்ள டைமில் மட்டும் கிளாஸ் எடுத்தாங்க. அவள் அப்செட்டாக இருக்கும்போது கிளாஸ் எடுக்கலை. அது கிட்டத்தட்ட 10 டேஸ்னால் அது 1 மந்த்தே வந்துட்டு அவங்க எங்களுக்கு பொறுமையாக பண்ணி தந்தாங்க. டைமிங் வந்துட்டு 1 hour அப்படின்ட்டு இல்லாமல் எக்ஸ்டெண்ட் டைம் போட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒன் டே ஆக்டிவிட்டீஸில் 10 ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு ஸ்பீச் தெரப்பி, சென்சரி தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி 2, அப்புறம் வந்துட்டு ஐ கேன் கோஆர்டினேஷன், அப்புறம் இயற்கை தெரப்பி எல்லாமே வந்துட்டு அதில் ஜாயிண்ட் ஆகி வருதுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஐ கேன் கோஆர்டினேஷனுக்கு அந்த தெரப்பிலாம் கொடுக்க தான் வந்துட்டு அவள் சாப்பிடலாம் ஆரம்பித்தா. ஸ்பீச் தெரப்பி கொடுக்க நல்லா வராத வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு மலர் மெடிசன் வந்துட்டு என்னையும் சாப்பிட சொல்லியிருந்தாங்க, பாப்பாவையும் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. நான் சாப்பிடும்போது தெரிஞ்சது எனக்கு நல்லா வந்துட்டு டென்ஷனெல்லாம் குறைஞ்சி நம்ம வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட வேண்டியதில்லை. அதாவது நம்மளுக்கே உண்டான பிடிவாதெல்லாம் அது வந்துட்டு கிளியர் பண்ணுதுங்க. நம்ம சைல்டையும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்பும் கூடவா இருந்ததுங்க. ஃப்ளவர் மெடிசன் எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வர்மா வந்துட்டு சார் சொல்லி தந்தது ஒரு 10 வர்மா பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க நாங்கள் 40 நாள் வந்துட்டு கண்டினியூவாக காலையில் எழுந்ததையுமே பண்ணிகிட்ருந்தோம். அது வந்துட்டு பாப்பாவுக்கு திருப்பி பேசுவா இல்லைங்களா, நீ சாப்பிட்டியா அப்படின்னா திருப்பி நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பான். அது இல்லாமல் நான் சாப்பிட்டேன், நான் வந்துட்டு இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறையா வந்துட்டு பதிலெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. திருப்பி பேசுகிறது வந்து கம்மியாகி இப்போ பதில் சொல்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்க. மணிமேகலை மேம்க்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க.